நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 18 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு மற்றும் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, தற்பொழுது மழை எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களோட மழைப்பொழிவோட தீவிரம், இடி மின்னலுடன் மழைப்பொழிவு எங்கே கொடுக்க போகிறது, இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சென்னை சோழிங்கநல்லூர் 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மன்னிக்கவும், சோழிங்கநல்லூர் சென்னை 12 சென்டிமீட்டர். மேலும் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் 11 சென்டிமீட்டர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் 9 சென்டிமீட்டர் என்று 12 சென்டிமீட்டரிலிருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். கேரளா கர்நாடகா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட, அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி, கடலோர ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதாவது 3100 மீட்டர் உயரம் முதல் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பொழிவு தமிழ்நாட்டிலே பகலிலே கடுமையான ஒரு வெயிலையும் மாலை இரவிலே இடி மழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு இந்த வானிலை சாதகமாகி இருக்கிறது. கேரளா வழியாக ஈரக்காற்று நுழைய, கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று மிக வேகமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில் வறண்ட காற்றாக நுழைய, கடுமையான ஒரு வெயில், அதாவது மேக உற்பத்திக்கு சாதகமில்லாத அந்த இடத்துல அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே அடிக்கக்கூடிய வெயிலாலும் வறண்ட காற்றாலும், அதாவது வறண்ட காற்றுன்னா ஈரம் இருக்கிறது, மழைக்கு சாதகமில்லாத காற்றாக அந்த இடத்தில் அமைந்து கொண்டு வெப்பத்தால் காற்றில் இருக்கக்கூடிய நீராவியை லேசாக்கி மேலெழுப்பி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்குள் நுழைந்து தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க உள் மாவட்டங்களில் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தொடங்கியும் இருக்கிறது. தற்பொழுது நிலவரப்படி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் தொடங்கியிருக்கூடிய மழை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லை பகுதிகளில் தீவிரமடைந்து திருச்சி மற்றும் பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் தீவிரமடைந்து ஒதுக்கி நல்ல ஒரு மழை பொழிவை இன்றைக்கு மாலையில் இன்றைக்கு மாலையில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதாவது திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை மாலைக்கு பிறகு முன்னிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைந்து சற்று காற்றுடன் இடி மின்னலுடன் முன்னிரவிலே பெரும்பாலான இடங்களிலே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்க சாதகம் தெரிகிறது. முதலிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கு, அதாவது பேராவூரணி, தஞ்சை தலைநகர் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்து, பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து ஒதுக்கி கொடுத்து, அது திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கி கொடுக்கக்கூடிய மழை மாலை ஒதுக்கி இருந்தால், அதாவது மாலையில் முதல்ல 6 மணிக்கு மேல் 7-8 மணிக்குள் கொடுக்கக்கூடிய மழை ஒதுக்கி இருந்தாலும் நள்ளிரவுக்குள் மீண்டும் ஒரு மழை பொழிவு வந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் பரவலாக மழைப்பொழிவு தெரிகிறது. நேற்று போல் சென்னைக்கும் நள்ளிரவில் நாளை அதிகாலையில் மழைப்பொழிவு தெரிகிறது. ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில், குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் கோளாறு, தங்கவயல் பகுதிகள், மேலும் ஆந்திர மாநிலத்தின் குப்பம் மற்றும் சித்தூர்,
பகுதிகள் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னைக்கு நள்ளிரவிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. சற்று கூடுதல் பரப்பிலே ஒதுக்கி இருந்தாலும் 21ஆம் தேதி வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. டெல்டா மட்டுமல்ல, தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தென்கோடியில் குறைவாக இருந்தாலும் வடக்கே வர வர மழைப்பொழிவு பரப்பில் கூடி டெல்டா மாவட்டங்களை விட வட உள் மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவு தெரிகிறது. அச்சப்பட தேவையில்லை. கோடை இடிமழை சற்று காற்றுடன் கொடுக்கும், அவ்வளவுதான். தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலன காற்று சுழற்சி மழைதான். இந்த மழைப்பொழிவு அதிக வெயில் காரணமாக சற்று காற்றுடன் இருக்கும், அவ்வளவுதான். இந்த மழைப்பொழிவு 21ஆம் தேதி வரை மாலை இரவிலே நீடிக்கும். ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். நீடித்தால் ஒரு 2-3 மணி நேரம் நீடித்தாலும் அது மேகமூட்டத்துடன் கூடிய தூறல் வானிலையாகத்தான் நீடிக்கும். கனமழை என்பது ஒரு அரை மணி நேரம் கொடுத்து விட்டு விலகி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து மீண்டும் நாளை பொழுது விடிந்ததும் தெளிவான வானமாகி நாளை பகலிலே வெயில் மீண்டும் உயர்ந்து நாளை மாலையிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். கேரளா கர்நாடகாவிலே கடலோர பகுதிகளில் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை சற்று வலுத்திருக்கிற நிலையில் 22ஆம் தேதியிலிருந்து மேலும் வலுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது. அணைகளை நிரப்பாவிட்டாலும் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு மீண்டும் மழைப்பொழிவு நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் அளவான நீர்வரத்தை ஒரு 500-200 அடி கண்ணடிக்கு குணாடிக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு 1000, 2000, 3000 கண்ணடி கொடுக்கும் வகையில் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது 22ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு. அதே போல் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக எட்டப்போகிறது. நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு 22ஆம் தேதிக்கு மேல் கிடைக்க இருக்கிறது. ஏற்கனவே கொல்லங்கோடு போன்ற பூவாறு, விழுங்கும் போன்ற கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிற நிலையில் இது தினசரி இருந்து கொண்டிருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து கூடி காணப்படும். 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க போகிற நிலையில் 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால தமிழ்நாட்டில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையும் மேற்கு காற்று வானிலையும் இருக்கும். 21ஆம் தேதிக்கு மட்டும் 21ஆம் தேதி வரை மட்டுமே வெயில். அதற்கு பிறகு குளிர்ந்த சீதோஷ நிலை, இடிமழை என்பது குறைந்துவிடும். தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக தூறல் மழையாக ஆங்காங்கே இருக்கும். கேரள எல்லையோரத்தில் கனமழை பொழிவு இருக்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.